பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அருமையான இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். நீ நல்லவர் வல்லவர் போதுமானவராக இருக்கிறபடினாலே கடந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்து தாங்கியே இது சுமந்த தேவன் கிருபையாக நாட்களை கூட்டி கொடுத்து கிருபையும் தயவும் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக நீ வைத்திருக்கிற மாபெரும் கிருபைக்காக ஸ்தோத்திரம். 2வது ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் தேதியிலே இந்த காலையிலும் சமூகத்திலே வரும்படியாக பொன்முகத்தை தரிசிக்கும்படியாக எங்களை கூடி வந்து சேர்த்ததுக்காக குணங்குடி ஸ்தோத்திரம். நீ மாறாத கிருபையுள்ளவராக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிற மாபெரும் கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளுடைய நல்ல நன்மை நாளாக, விடுதலை நாளாக, சமாதி நாளாக, மகிழ்ச்சி நாளாக மாற்ற உதவி செய்யும். தேவ பிரச்சனைகளை மூடிக்கொள்வதாக ஆவியானவரே அன்போடு வரவேற்கிறமையா. ஆலயத்திலே உலாவி வரும்படியாக அதிசயத்தை விளங்க போனோம். ஒவ்வொருடைய வாஞ்சியை நிர்வாக்கி ஒவ்வொருடைய ஏக்கத்தை புரிந்து கொண்டு செயல்படுகிற தேவனே துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம் ஐயா. ஒவ்வொரு பகுதி அசைவாட முடியாய் அனற்கொண்டு இருக்க முடியாது உதவி செய்யும். தேவ கிருபை சுந்தராக இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு வாழ்க்கையும் யோசிக்க முடிய வந்திருக்கிறவர்களுக்கு வீணான சிந்தை வராதபடி, வீணான நோக்கங்கள் வராதபடி உண்மை சிந்தையை ஒவ்வொருவருக்கும் அமரும்படியாக உதவி செய்யும். வார்த்தை மேல் நோக்கமாக இருக்கிற பிள்ளைகளாய் மாற உதவி செய்யும். தொடர்ந்து பலப்படுத்தும் பெரிய செய்யும். நாள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு பகுதிக்கு ஆட்சேபிக்கிறோம். ஜெபடை ஆசுகா சோத்திரம் ஆசிரியும் பால்பதியை பால்வடைய உள்ளங்கள் பரசுகளாக்கும். பரலோக மகிழ்மொழியாக உதவி செய்யும். தேவ வல்லமை ஆட்கொண்டு அதிசயத்தை விளங்க பண்ண பொழுது செய்யும். தேவ கிருபை சுந்தராக அளவரே சோத்திரமையா சோதி ஆராதனை வெள்ளை அபிஷேகித்து அக்னியால் நிரப்பி ஒவ்வொரு வாழ்க்கையும் புது பலத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். தேவ வல்லமை ஆளுகை செய்வதாக சங்கீதிக்கு கொடுக்கிற மகளை வல்லமையை பயன்படுத்தும். பரலோக ரச்சனை கேட்கிற உள்ளங்களுக்கு புரோஜமாய் காணப்படும் செய்யும். சாட்சிபதி ஆசை ஒரு சாட்சியம் ஒத்திக்க உயிருள்ள சாட்சி எழுப்பி தரும்படியாகவும் உதவி செய்யும். தேவ கிருபையை ஒவ்வொரு மேலும் தங்கி தாபரித்து மகிமையான நடத்த உதவி செய்யும். அனைவரை காணி ஆசி பிள்ளைக்கு மனம்போது கொடுக்குற காணி ஆசிரியும். அடையே இந்த காணி காணது இந்த ஊழியத்தை காரியங்களுக்காக செயல்களுடைய காணிகளால் ஆஸ்வதிக்கிற தேவனாக இருந்து உள்ளதுக்கு ஆசுவத்திரம். உற்சாகத்தோடு கொடுக்குற தேவனை பெரியமாக சொல்லி கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். அமைக்கி குலுக்கி மடியில் விழுத்தக்க செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ண கர்த்தர் விசனமாயிருமல்ல கட்டாயமல்ல மன நிறைவாய் கொடுக்க கடவுள்னு சொல்லி வாக்கு தந்தம் பண்ணி தேவன் மன நிறைவாய் கொடுத்து ஆசிரித்து அதனாலுக்குரிய ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். தொடர்ந்து பலப்படுத்தும். தேவக்காரங்க சோதரியாம் தேவத்துக்கு கொடுக்குற மகளை பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். தேவ வல்லமையை நிரப்போம். பரலோகத்தினை வல்லமையை நிரப்பி வார்த்தை கொண்டு உருவாக்கி வார்த்தை ஒவ்வொருக்கும் பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யும். தொடர்ந்து பலப்படுத்தும். இந்த ஆராதனைக்கு ஆண்டவரே தடைபட எல்லா தடைசொலி மற்றமும் ஜனங்களை சீக்கிரம் அழைத்து கொண்டு வர முடியாமல் உதவி செய்யும். தேவ பிரசன முடியாம். இந்த ஆராதனைக்கு விரோதம் எல்லா செயல்பாடுகளையும் அந்தகார வானமுள்ள பொல்லாத ஆவின் செயல்பாடுகளையும் நசரான இயேசு நாமத்தை பாளையத்துக்கு புறம்பாக கட்டி அப்புறப்படுத்துகிறோம். தொடக்க முடிய பரிசுத்த ஆவியானவரே தகப்ப அடங்கிய நாட்கள் பிரயாசத்தை வீட்டை கொடுத்திருக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் இந்த கீபோர்டு வாங்குவதற்கு கற்று கிருபை செய்திருக்கிறார். இதே உங்கள் வழக்கை நம்ம ஜெபிப்போம். கர்த்தருடைய எவ்வளோ நாட்கள் நான் பிரயாசப்பட்டு கர்த்தர் இந்த நாளை வாங்கக்கூடிய கிருபையை தந்திருக்கிறபடினார் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. அருமையான மகன் சில்வான் முன்னாடி வரும்படி அன்பு அழைக்கிறேன். அவனை கரங்கத்தில் வரவேறுங்க. உற்சாகத்தோட வெக்கமெல்லாம் மாறணும். இல்லைப்பா, இவர் தான் கீபோர்டு வாசிக்கிற மாஸ்டர். ஏன்னா கர்த்தர் அவனுக்கு ஒரு ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் ஆசிரியை கனப்படுத்துவாராக. உன் கரங்கள் வலதுகை இந்த நேராக நீட்டுங்க. நம்ம ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள தகப்பனே, தர்மையான வேலைக்காக சோத்திரம். ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் சொன்ன வார்த்தையின்படி இசைக்குறியோடும் வாசிக்கும்படியாக இந்த நாளில் ஐயா நாங்கள் நின்ற நாள் பிரயாசப்பட்டதை இந்த நாள் நிறைவேற்றி கொடுத்ததுக்காக குளங்களின் சோத்திரம். அப்பா, நீ நல்லவர் வல்லவர் வாக்குமாரா தேவனாக சோத்திரம். இதை சபையில் அறிவிக்கும் போது அநேகர் உதவி செய்ததுக்காக சோத்திரம். அந்த உதவி கரத்தை கொடுத்த ஒவ்வொரு கரத்தை இப்போ ஆஸ்வதியும். இதுக்கேற்ற பலனை 1000 மடங்கு ஆஸ்வதித்து கனப்படுத்த முடியாமல் உதவி செய்யும். வாஞ்சியோடு கொடுத்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டாக்க முடிய உதவி செய்யும். தொடர்ந்து பலப்படுத்தும். தேவ கரம் கொடுத்து வழிநடத்த முடியாமல் உதவி செய்யும். தொடர்ந்து பலப்படுத்தும். இசைக்கிற அருமையான சில்வானை கருத்தில் வைக்கிறோம். மகனை உன் பிரசனத்தால் மொழிக்கொள்ளும்படியாக
நல்ல அந்த இசைக்கரை வாசிக்கூடிய தாளந்துகளை புதைந்திருக்கிற வெளிப்படுத்தி அழுரே இந்த நாளிலே வாசிக்கூடிய நல்ல கிருபைகளை தந்து மனை ஆசீர்வதிக்கும்படியாக உதவி செய்யும். தொடர்ந்து பலப்படுத்தும் தேவ கிருபை சுதராக நீரே மலடுத்தும் ஆராதனை சோதரம். இந்த கீபோர்டு அநேக நாளுக்கு பயன்படுவதாய் காணப்பட ஒரு கல்வாரத்தை ஊற்றுகிறமையாம். அலுவரே வார்த்தைகள், அலுவரே சோதரியம் பாடுகிற பாடல்கள், அலுவலர் அற்புத செய்கிற வல்லமையில் கரங்கள் இதை இசைந்து வெளிவரும்படியாக உதவி செய்யும். மல்லோக மகிழ்படியாக உதவி செய்யும். தேவ கிருபை சுதராக இந்த அலுவலக கீபோர்டை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே பிரத செய்து ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. ஒரு கரத்தில் நீட்டி அற்புதம் செய்யும்படியாக உதவி செய்யும். தொடர்ந்து பலப்படுத்தும், பெரிகங்க செய்யும். தொடர்ந்து ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்க ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் வைக்கிற பொறுப்படுத்தி பெரிய செய்யும். தேவ ஆஸ்வதம் கிருபையும் தெய்வம் இறக்க சுதராக எல்லாவற்றையும் ஆஸ்வதிக்கிற தேவத்தில் இருக்க ஸ்தோத்திரம். இன்னும் அநேக பொருள்கள் சபைக்கு வாங்க உதவி செய்யும். தொடர்ந்து பலப்படுத்தும், பெரிகங்க செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தகப்பனே, ஆமென். கரங்கள் தட்ட மாட்டீங்களே? ஐநூற்றி 84வது பாடலை பாடுவோமாக. 584வது பாடலை உற்சாகத்தோடு நம் கரங்கத்தட்டி பாடுவோமாக. என் இயேசு ராஜா சோத்திரம், என் இயேசு ராஜா சோத்திரம், சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. எல்லா கரங்களையும் பாடுவோமாக. சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் சோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் சோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். இயேசு ராஜா
சோத்திரம் இயேசு ராஜா சோத்திரம் சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே நீடிய சாந்தம் கிருபை அன்பு நிறைந்து வாழ்பவரே நீடிய சாந்தம் கிருபை அன்பு நிறைந்து வாழ்பவரே இயேசு ராஜா சோத்திரம் இயேசு ராஜா சோத்திரம் சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே கூப்பிடும் குரலை கேட்டு விடுதலை தருபவரே உண்மையாய் கூப்பிடும் குரலை கேட்டு விடுதலை தருபவரே இயேசு ராஜா சோத்திரம் இயேசு ராஜா சோத்திரம் சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே உலகே தோற்ற முதல் எனக்காய் அழிக்கப்பட்டீ உலகே தோற்ற முதல் எனக்காய் அழிக்கப்பட்டீ ரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்தவரே ரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்தவரே இயேசு ராஜா சோத்திரம் இயேசு ராஜா சோத்திரம் சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா எனக்காக யாவையும் செய்து முடிய கர்த்தர் ஒவ்வொருவரும் கர்த்தர் யாவையும் செய்து முடிய கர்த்தர் அவர் நம்மை ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் 794வது பாடலை நான் பாடுவோம் கரங்கள் தட்டி உற்சாகத்தோடு பாடுவோமாக 794 எஃப் மைனர் எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீ நன்றி நன்றி ஐயா என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே நன்றி நன்றி ஐயா எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீ நன்றி நன்றி ஐயா என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே நன்றி நன்றி ஐயா நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக
தருபவரே, அதிகமாக தருபவரே, ஆகவே யாவையும் செய்து முடித்தி நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதாரை காட்டிலும் கொடுத்திடுவாரே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதாரை காட்டிலும் கொடுத்திடுவாரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தி நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. அன்றாட வேண்டிய ஆகாரம் தாருமே, தீமை என்னை அணுகாமல் காக்கும் தேவனே. அன்றாட வேண்டிய ஆகாரம் தாருமே, தீமை என்னை அணுகாமல் காக்கும் தேவனே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தி நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அதுபோல என்னையும் ஆசீர்வதியும். ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அதுபோல என்னையும் ஆசீர்வதியும். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தி நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தி நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நாலு கைதான் தட்டுச்சு, மற்ற கை மறந்து விழுந்து போல இருக்குது. வாழி பண்ணி தட்ட மாட்டாங்களே, உற்சாகத்தின் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 783வது பாடலை பாடுவோம். 783. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, உள்ளங்கையிலே வரைந்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடினாலே. 783வது பாடலை பாடும். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்க கொற்றிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கங்கோடு குட்டிகளை பட்டினி போடலாம். தாயிலும் மேலான அன்பு வைத்தவன், ரத்தத்தையே சிந்தி உனக்கு தந்தவன். தாயிலும் மேலான அன்பு வைத்தவன், ரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவன். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடு
நம்பிக்கையை விட்டு விடாதே, நம்பினவர் கைவிட மாட்டாவே. உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, உன் நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீர் அவனை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டான். நீர் அவனை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டான். நேற்று அல்ல இன்று அல்ல தாயில் கருவில் தோன்றும் முன்னே, நேற்று அல்ல இன்று அல்ல தாயில் கருவில் தோன்றும் முன்னே. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீர் அவரை முகத்தை நோக்கி பார்த்தான், உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். நீர் அவரை முகத்தை நோக்கி பார்த்தான், உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கத்தோட குட்டிகளை பற்றி போடலாம். தாய் கூட பிள்ளைகள் மறந்து போகலாம், சிங்கத்தோட குட்டிகளை மறந்து போகலாம். தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை, எல்லாம் கூட மாறி போவதில்லை. நேற்று அல்ல இன்று அல்ல ஆனது, நேற்று அல்ல என்றும் தேவனேசு மாறிடாரே. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பற்றி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகள் பற்றி போடலாம். உன்னை என்று நேசிக்கிற தேவன் உன்னை விட்டு விலகி போவதில்லை, உன்னை என்று நேசிக்கிற தேவன் உன்னை விட்டு விலகி போவதில்லை. உன்னை நடத்திடுவார் நித்தியத்தில் சேர்த்திடுவார், நித்தம் உன்னை நடத்திடுவார் நித்தியத்தில் சேர்த்திடுவார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட பட்டிகளை பற்றி போடலாமே. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட பட்டிகளை பற்றி போடலாம். தாயிலும் மேலான அன்பு வைத்தவன், ரத்தத்தினால் சிலுவையிலே உனக்கு தந்தவன். தாயிலும் மேலான அன்பு வைத்தவன், ரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவன். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. உணர்த்தி விடாதே, நம்பினவர் கைவிட மாட்டார். நம்பிக்கையை விட்டு விடாதே, நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், இங்க கூட குட்டிகளை பற்றி போடலாமே. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், இங்க கூட குட்டிகளை போடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் வருகை சமயமாக இருக்கிறபடினாலே நாம் தேவனோடு இணைந்து ஒவ்வொரு நாளும் தேவன் நோக்கி பார்க்கும் போதெல்லாம் நம்மளை வெளிப்படுத்தி நம்மை தயாரிப்படுத்தி கொள்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நோக்கி பார்த்தவெல்லாம் பிரகாசமடைந்தார்கள், அவர் முகங்கள் வெட்கப்பட்டு போனதை பார்க்கிறோம். அப்படியாக பக்தன் பாடினான். 344வது பாடலை பாடுவோம். 344வது பாடலை பாடுவோம்.
ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்து வேண்டாரே, மகிமையின் பாசம் பெரிதே. மங்காத புகழோடு வாழ்வோ, மாட்சிமை பேற்றில் விடுவோ. மாற்றோம் கொன்றிட மாற்றோம் கரையில் ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை எங்குவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாலான மண்மேயாவோ, ஆனாலும் வேதல் முனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சீர்வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, விஞ்ஞானையாவும் அகலும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை, ரட்சகர் மீட்புள்ளவரே. முகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அகன்றிடும், விடுதலை பெருவிழா காண்போம். முகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அகன்றிடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபின் நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மாறி சுகிப்போ. பலராத வாழ்வும் சிலராத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பலராத வாழ்வும் சிலராத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், பாடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 619வது பாடலை பாடுவோம். 619வது பாடலை கரங்கள் தட்டி உற்சாகத்தில் பாடுவோம். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாறியாண்டு பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியா என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாறியாண்டு பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியா என்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே, என் தலையை நனைக்க ஆவியில் நிரம்புவே. பாத்திர
வழிந்தோடும் நிச்சலாள்கள் மூழ்கியே நேசரன்பில் மகிழ அக்கினியால் அபிஷேகம் எந்த நாவல் தீத்திடும் எந்த நாவல் தீத்திடும் ஓட்டப்பட வேண்டுமே உன்னதத்தினாவே உயிர்ப்பிக்க வேண்டும் என்னை தேவாவே மாரியா என்று பொழிந்திட்ட ஆவியை மாரியா என்று பொழிந்திடுமே தேவமைந்தன் இயேசுவை விசுவாசித்தோ ஓரிக்கும் ஆவியால் நிறைத்திடுமே அவே தேவமைந்தன் இயேசுவை விசுவாசித்தோ ஓரிக்கும் ஆவியால் நிறைத்திடுமே என்னை அபிஷேகமே சொல்வமாக என் தலையை நனைக்க ஆவியில் நிரம்புவே பாத்திர வழிந்தோடும் நீச்சலாள்கள் மூழ்கியே நேசரன்பின் மகிழ அக்கினியால் அபிஷேகம் எந்த நாவல் தீத்திடும் எந்த நாவல் தீத்திடும் ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினாவே உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவாவே மாரியா என்று பொழிந்திட்ட ஆவியை மாரியா என்று பொழிந்திடுமே தேவ வேண்டுதலிலே தரித்திருப்போ தேவத்தீர சாட்சியாக எம்மை நிறுத்தும் அவே தேவ வேண்டுதலிலே தரித்திருப்போ தேவத்தீர சாட்சியாக எம்மை நிறுத்தும் என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவில் நிரம்புமே பாத்திர வழிந்தோடும் நீச்சலாள்கள் மூழ்கியே நேசரன்பின் மகிழ அக்கினியால் அபிஷேகம் எந்த நாவல் தீத்திடும் எந்த நாவல் தீத்திடும் ஊற்றப்பட வேண்டும் உன்னதத்தினாவே உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவாவே மாரியா என்று பொழிந்திட்ட ஆவியை மாரியா என்று பொழிந்திடுமே ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோ தேவபுத்திர என முத்திரை போடும் அமேன் ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோ தேவபுத்திர என முத்திரை போடும் என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியில் நிரம்புவே பாத்திரம் வழிந்தோடும் நிச்சலாள்கள் மூழ்கியே நேசரன்பில் மகிழ அக்கினியால் அபிஷேகம் எந்த நாவல் தீத்திடும் எந்த நாவல் தீத்திடும் ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினாவே உயிர்ப்பிக்க வேண்டும் மாரியா என்று பொழிந்திட்ட ஆவியை மாரியா என்று பொழிந்திடுமே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினாவே உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா மாரியா என்று பொழிந்திட்ட ஆவியை மாரியா என்று பொழிந்திடுமே அல்லேலூயா பலமாக கரங்கள் தட்டி உற்சாகத்தை நன்றி செலுத்துவோமாக எல்லா கண்களை மூடி கொஞ்ச நேரம் தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். எல்லா கண்களை மூடி எல்லாம் எழுந்திருப்போம். தேவன் சமூகத்துல தேவன் நம்மளை இந்த நாள் வரைக்கும் பாதுகாத்து இருக்கிறாரே. தேவன் நம்மளை கண்ணின் மணி போல நடத்தி வந்த தேவாதி தேவனுக்கு ராஜாதி ராஜாவுக்கு எல்லா ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் வாழ்த்துதல்களை ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு கொடான கோடி நன்றிகளை ஸ்தோத்திரங்களை அப்பா நாங்கள் ஏறெடுக்கிறோம் என்று சொல்லி உயிருள்ள ஜீவனுள்ள அந்த ஆராதனையை தேவனுக்கு என்று நம்ம ஒப்பு கொடுக்கலாம். எல்லா கண்களை மூடி வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லா கண்களை மூடி ஸ்தோத்திரம் எல்லா வாயை திறந்து சின்ன பசங்க வாலிப பிள்ளைகள் பெரியவங்க சிறியவங்க எல்லாம் தேவன் நம்மளை பாதுகாத்து நடத்தினாரே, நம்மளை நடத்தி வந்தாரே. பாதுகாத்தது பெரிய கிருபை அல்லவா? தேவ மகிமையின் பிரசன்னம் நம்மளை ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆளுகைக்குள்ளாய் தேவன் நம்மளை கொண்டு போகும்படியாக தேவனுடைய கரத்துக்குள்ளாய் நம்மளை அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது தேவன் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாங்க.
எல்லா சத்தத்தை உயர்த்தி, இந்த சத்தம் போதாது, தேவனை ஆராதிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம், வேற எந்த காரியத்துக்கு வரல. ஆராதிக்காம போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்ததே வேஸ்ட். தேவனை தொழுது கொள்ளும்படியாய், தேவனை ஆராதனை செய்யும்படியாய் வந்து நம்ம தேவனை துதிக்கல, ஆராதிக்கல, வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி தேவனுக்கு நன்றி சொல்லல அப்படின்னா நீங்க சபைக்கு வந்ததே வேஸ்ட் ஆயிரும். எசப்பா, என்னை பாதுகாத்தவரே, என்னை நடத்தி வந்தவரே, என்னை அரவணைத்தவரே, உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லா சத்தத்தை உயர்த்தி தேவனுக்கு முன்பதாக ஆண்டவரே முழங்கால் படி, ஆண்டவரே அர்ப்பணிக்கிற ஆண்டவரே என்று சொல்லி சாஷ்டாங்கமாய் பணிந்து, ஏசப்பா என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன், என் ஜீவன், என்னுடைய சரீரம், என் வாழ்நாள் முழுவதும் உமக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. I humbly surrendered myself to you, Lord God. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு எஸ்ரா தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணினது போல இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் பண்ணணும், என் வாழ்நாள் முழுவதும் உமக்காய் நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே. Hallelujah, hallelujah. Oh, we praise. எல்லா வாயை திறந்து ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஆராதிக்கும் பொழுது தேவ மகிமை உங்களை நிரப்பும். சாலமோன் தேவாலயத்தில் அவன் ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் சொல்லல, ஸ்தோத்திர பலிகளை மாத்திரம் சொல்லி எழுந்திருக்கும் பொழுது தேவ மகிமை இந்த ஆலயத்தில் நிரப்பிட்டு என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அவன் ஜெபம் பண்ணல, அபிஷேகத்தில் நிறையல, ஏசப்பா நிரப்பங்கள் எல்லாம் கேட்கவே இல்லை. அவன் ஸ்தோத்திர பலிகளை சொல்ல 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 தேவ மகிமை உங்களை நிரப்புகிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தேவனை நோக்கி நன்றி சொல்லும் போது தேவ ஆசீர்வாதம் உங்க மேல, உங்க தலையின் சிரசில இறங்கி வருகிறதை நீங்க உணருவீங்க. ஹalleluya. Glory to God, glory to God, glory to God, glory to God, glory to God. Hallelujah, hallelujah. Oh, we praise you, Lord. Thank you, Riyabaragadi Andaragabo Shadaragaladaradaraba. தேவ பிரசன்னம் ஆலயம் முழுவதுமாய் இறங்கட்டும், இறங்கட்டும். நாங்க வரவேற்கிறோம், வரவேற்கிறோம், வரவேற்கிறோம். ஓ தேவ மகிமை, மகிமை. எல்லா கண்களை மூடலாம். சின்ன பசங்கள கண்களை மூடணும், திறக்க கூடாது. தேவ மகிமை உங்களை நிரப்பும். அன்றைக்கு சாமுவேலை தேவன் தொட்ட தெய்வம், அவரோடு பேசினதை உங்களோடு பேசுவாங்க. வாலிப பிள்ளைகளோடு தேவன் பேசுவாங்க. வாலிப பிள்ளைகளோடு தேவன் இடைப்பட போகிறாங்க. இன்னைக்கு சபையில ஒரு எழுப்புதல், இந்த நாட்களில் ஒரு எழுப்புதலை நாட்கள் இது. ஒவ்வொருவர் மேலே தேவ எழுப்புதல் கடந்து வரும். தேவன் ஒரு வைராக்கியம் இறங்கி வரும். தேவன் மேலே தேவனுடைய அக்கினி இறங்கி வர போகிறது. தேவன் உங்களுடைய மாற்றத்தை உண்டாக்க போகிறார். ஒரு வேறே மனுஷனாய் தேவன் மாற போகிறார். காலேப் தேவ வேறே மனுஷனாய் இருந்தது போல இன்னைக்கு தேவ ஆவியானவர் நம்மத்திலே இறங்கி வரும்போது நீங்க வேறே மனுஷனாய் மாற போகிறீங்க. உங்க சுபாவங்கள் மாற போகிறது, உங்க எண்ணங்கள் மாற போகிறது, உங்க திட்டங்களை ஆண்டவர் விரிவாக்க போகிறார். உங்க ஆசீர்வாதங்களை, எல்லைகளை தேவன் விரிவாக்க போகிறார். Hallelujah. Oh, we praise you, Lord. நன்றி இறைத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், நன்றி இறைத்தோடு உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீங்க செய்த எல்லா நம்பிக்காய், நல்ல மகிமைக்காய், எல்லா கணத்துக்காய், எல்லா கணத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, hallelujah, hallelujah. Oh, we praise you, Lord. நன்றி இறைத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், நன்றி இறைத்தோடு நாங்க உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah, hallelujah, hallelujah. Praise you, Lord, praise you, Lord. Oh, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லாம் சொல்லலாம், சத்தத்தை உயர்த்தி. எங்கள் அசைவாடுமே, எங்கள் சபை மேலே அசைவாடுமே, எங்கள் குடும்பத்தில் அசைவாடுமே, அசைவாடும் தெய்வமே. எல்லா கரங்களை தட்டி பாடலாம். வா, எல்லாம் கேட்போமா? அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லாம் சொல்ல, எங்கள் மேலே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும்
தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லா கரங்களை தட்டி பாடலாமா? அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. செங்கடல் மேல் அசைவாடினி, எல்லா தடைகளை மாற்றினி. செங்கடல் மேல் அசைவாடினி, எல்லா தடைகளை மாற்றினி. எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் சபை மேலே அசைவாடுமே, எங்கள் சபை மேலே அசைவாடுமே. குழந்தை எழும்பிற்கு உயிர் தந்தீரே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே. குழந்தை எழும்பிற்கு உயிர் தந்தீரே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் சபை மேலே அசைவாடுமே. ஒவ்வொருவர் மேலையும் சபை மேலே ஒவ்வொருவர் மேல அசைவாடுவீராக. ஒவ்வொருவர் மேலையும் தேவனுடைய கரம் இன்னைக்கு இறங்கி வரப்போகிறது. ஒவ்வொருவரின் தொட்டு தேவன் ஒரு அபிஷேகத்தினால, ஒரு புதிய எண்ணெயினால தேவன் உங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். ஓ, அன்னைக்கு தாவீதின் மேல் விழுந்த, தாவீதின் மேல் அபிஷேகம் பண்ணின அந்த கொம்பின் அபிஷேகத்தின் ஆவி, ஓ அந்த அபிஷேகத்தின் தைலம் உங்க மேல இன்னைக்கு தேவன் ஊற்றி கொண்டிருக்கிறார். தேவ ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். தேவ மகிமை உங்க மத்தியில வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவ ஆவியானவர் மத்தியில இறங்கி ஒரு அற்புதங்களை அதிசயங்களை செய்ய என் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. ஓ ரிபாபா ஷடரஹந்தரவோ, ஓ தேவ பிரசன்னம் எங்க சபைக்குள்ள இறங்கி வரட்டும் ஆண்டவரே. தேவ மகிமையின் பிரசன்னம் தேவ ஆளுகைக்குள்ள எங்களை கொண்டு செல்லுவீராக. தேவ மகிமையின் ஆவியானவர் இறங்கி எங்க மத்தியில் அசைவாடுவீராக. இறங்கி எங்களுக்குள்ள தேவ மகிமை வெளிப்படுவதாக. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராக ஆண்டவரே. பவுலும் சீலாவும் ஜெபித்த பொழுது தன்னுடைய சிறையிருப்பை மாற்றினது போல இன்னைக்கு சிறையிருப்போடு வந்திருப்பார்கள் என்றால் எல்லா சிறையிருப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஓ உடைத்து போவதாக. சங்கிலிகள் அறுக்கப்படுவதாக. என் தேவன் மகிமைக்குள்ளாய் என் தேவனுடைய ஆவியானவர் அசைவாடுவீராக ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். எஸ் லார்ட், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினே. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் சபை மேலே அசைவாடுமே, எங்கள் சபை மேலே அசைவாடுமே. அசைவாடு தெய்வமே, அசைவாடு எங்க வாலிப சகோதரர்கள் மேல ஆண்டவரே ஒரு விசேஷ மகிமை இப்பொழுது மேகம் போல இறங்கி வரட்டும். ஒரு வைராக்கியம் எழும்பட்டும் ஆண்டவரே. தேவனுக்காய்
பிள்ளைகளாய் மாற்றுங்க. ஒவ்வொருவர் மேலையும், எங்க சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல, இந்த வளாகத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேல, ஒவ்வொருவரையும் விடாதீங்க அப்பா, ஒருவரையும் விடாதீங்க. அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொருவர் மேல, இப்பொழுது சிறிய பிள்ளைகள் மேல, வாலிப பிள்ளைகள் மேல, தேவ மகிமை, தேவனுடைய கரம், தேவனுடைய கரம், அவருடைய காயப்பட்ட கரம் இறங்கி வருவதாக, அவருடைய காயப்பட்ட கரம் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஓ ரூராகபா, ஓ ரியாதரா, வானங்கள் திறக்கப்படுவதாக. ஓ அக்கினியை போடுங்க, ஒரு அக்கினியை போடுங்க, பூமியில அக்கினியை போடுங்க. எங்க சபையில ஒரு அக்கினி எழும்பட்டும், எங்க சபையில ஒரு அக்கினி பற்றி எரியட்டும். கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலாமா? தேவன் ஆவியானவரே, இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. என் தேவனுடைய வருகை மிக சமீபம், என் தேவனுடைய வருகை மிக சமீபம். ஓ ரிபா பாபா, தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக எங்க பிள்ளைகளை கொண்டு வாங்கப்பா. ஒரு பரிசுத்தப்படுத்துங்க, மணவாட்டியாய் கொண்டு வாங்க, மணவாட்டியாய் கொண்டு வாங்க. மணவாட்டி ஸ்தானம் அடையட்டும் ஆண்டவரே. மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவாடு தெய்வமே, அசைவாடு தெய்வமே, அசைவாடு தெய்வமே, அசைவாடு தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எங்கள் சபை மேல அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேல அசைவாடு. அசைவாடுங்க, எங்க மேல தொடுங்க. அபிஷேகம் பண்ணாம உங்களை விட போவதில்லப்பா. என்னை நிரப்பாம நாங்க விட மாட்டோம். யாக்கோபை போல பிடிவாதமா கேளுங்க, என்னை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. இந்த வாழ்க்கையை நாங்க ஒரு அக்னியா மாற்றுங்க, எழுப்புதலுக்கு என்ன பயன்படுத்துங்க டாடி. எங்க சபை உயிர் வீழ்ச்சி அடையட்டும். தேவ ஆவியான ஒரு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். தேவ மகிமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவனுடைய வெளிப்பாடுகளை வல்லமை ஓ எங்க பிள்ளைகள் மேல, எங்க சகோதரிகள் மேல, எங்க வாலிப பிள்ளைகள் மேல என் தேவனுடைய கரம் இறங்குவதாக. ஓ தூரா ரகபோ சதரதரா, ஓ தேவ மகிமை வெளிப்படட்டும், வெளிப்படட்டும், வெளிப்படட்டும். ஆவியானவரே, ஒரு ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், ஒரு ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஒரு ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா கரங்களை தட்டி கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்காதீங்க. இது தேவன் நம்மத்தில் அசைவான நேரம். இது தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய், ஓ யூத ராஜசிங்கமாய், ஓ சிங்காசனத்துல இறங்கி, ஓ நம்ம சபைக்குள்ளாய் அவர் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். வெண்குதிரை மேல உலாவி கொண்டிருக்கிற தேவனே, ஓ எல்லாம், ஓ ரிபா பாபா, ஓ ரிஹாதரா, ஓ தேவ மகிமை, ஓ உங்களை உயிர் மீழ்ச்சி அடையட்டும். இது அபிஷேகம் இல்ல அப்படின்னா, ஓ தேவனே, ஓ தரிசிக்க முடியாது. தேவனுடைய ஆளுகைக்குள்ளாய், ஓ உம்முடைய போல என்ன மாற்றுங்கப்பா, உம்மை போல என்ன மாற்றுங்கன்னு கேட்போம். ரபாபா, ஓ ரிஹாதரா, துதிக்கிற எல்லாம் வாயக்கிறது. ஓ நன்றி இயேசுவே, என்னை நிரப்புங்கன்னு கேளுங்க. வாலிப பிள்ளைங்க, சிறு பிள்ளைகள் அசப்பா, என் அபிஷேகத்தினால நிரப்புங்கன்னு கேளுங்க. தேவ மகிமை வெளிப்பட போகிறது. தேவ ஆவியானவர் வெளிப்பட போகிறார். ஹalleluya, ஹalleluya. ஆவியானவரே, ஓ ஆவியானவரே இறங்கி வருவீராக, ஆவியானவரே இறங்கி வருவீராக, ஆவியானவரே இறங்கி வருவீராக. ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே. ஓ ரிஹாபாபா, கரங்களை தட்டி அந்த பரிசுத்த ஆவியானவரே, ஓ தொழுது கொள்ளலாம். அந்த பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ஓ thank you for your holy ghost, thank you for your wonderful lord, thank you for your அபிஷேகத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நிரப்புங்க, எங்க பிள்ளைகளை நிரப்புவீராக, நிரப்புவீராக. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தெய்வம். ஹalleluya, ஹalleluya. ஓ ரிபரகதலதரகபோ ஷதரதரபா, ஓ கபரகதியாதரபலோதியாந்தரகபோ, ஓ துரரகபோ ஷபரகதியாகபரபரபரபா. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம், 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 உன்னுடைய திவ்ய பிரசன்னம். ஓ உலகம் தரக்கூடாத அபிஷேகம், உலகம் தரக்கூடாத சமாதானம் தேவன் நமத்தில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மகிமையின் ஆராதனையாய், ஒரு உன்னத ஆராதனையாக, ஓ உங்க இருதயத்தை உடைக்கத்தக்கதாய் ஆராதனை. ஓ ஹalleluya. தேவ பிரசன்னம் உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் என்னை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரிகாதரபோ ரியாந்தரகபோ ஷதரகலதரபா. தேவ ஆவியானவரே, ஓ ஹalleluya.
தேவ பிரசன்னம். மகிமை மகிமை மகிமை. ஓ ரேபாரகபா. பிள்ளைகளை, இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. என் தேவன் வரப்போகிறார், என் தேவன் வரப்போகிறார். இனி காலம் செல்லாது. சபையே ஆயத்தமாக, சபையே நீ ஆயத்தப்படு, என் சபையே நீ ஆயத்தப்படு. இன்னும் நீங்க விட வேண்டிய காரியங்களை விடுங்க, இன்னும் தேவனுக்காய் விட வேண்டிய காரியங்களை விடுங்க. உங்க சுயநலங்களை விட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். உங்க சுயங்களை விட்டு என் சமூகத்துல பரிசுத்தத்தோடு கரை திரை அற்றவர்களாய் நிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வஞ்சனகங்கள், பொறாமைகள், எரிச்சல்கள் இதோடு என் சமூகத்துல வந்தீங்கன்னா அந்த ஆராதனை அங்கீகரிக்கப்பட மாட்டாது. இன்னும் நீங்க உலகத்தை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, உலகம்தான் எனக்கு வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருக்கிறீங்க. அந்த சராசரங்களையும் படைத்த என் யூத ராஜ சிங்கம் நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்பதாக இந்த உலகம் எரிந்து சாம்பலாக போகிறது. என் ராஜா, என் ராஜாவை கரத்தை பிடிக்கிற ஜனங்கள் யார் என்று ஆண்டவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். என் தேவனுடைய கரத்தை பிடித்து நடக்கிற பிள்ளைகள் யார்? என் மனவாட்டியாக என் மனவாளுடைய கரத்தை பிடிக்கத்தக்கதான ஒரு தகுதி உள்ள பாத்திரம் யார் என்று ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னும் சுயநலங்கள், இன்னும் நம்முடைய வாழ்க்கையில பாவங்கள், ரகசிய பாவங்கள், விசாரங்கள், வேசித்தனங்கள், எஸ், இன்னும் என் திறங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். என் திருச்சபை இன்னும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். உங்க இருதயம் தேவனுக்கு முன்பதாக அருவருப்பாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்க இருதயத்தின் காரியங்கள் திருக்கும், அதுக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களாய் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் வெளியரங்கமான ஆராதனையை அவர் அங்கீகரிக்கிறவர் அல்ல, உங்க உள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். யாரையும் ஏமாற்ற முடியாது, மனிதர்களை ஏமாற்றி விடலாம், என் தேவனை ஒருவரும் ஏமாற்ற முடியாது. நீங்க எந்த நிலைமையில தேவனை ஆராதிக்கிறீங்க என்பதை யோசித்து பாருங்கள். நீங்க எந்த நிலைமையில தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறீங்க என்பதை யோசித்து பாருங்க. என் தேவன் திருவிழா பற்றி கொண்டிருக்கிறார். எஸ், மாய்மாலமான ஆராதனையை தேவன் அருவருக்கிறார். மாய்மாலமான ஆராதனைகளை தேவன் அறவெறுக்கிறார். எஸ் லார்ட். ரேபா ரகதியா கபரபரபா. Oh hallelujah, hallelujah, hallelujah. ஓ மகிமை மகிமை மகிமை. ஓ பாவத்துக்காய் கதறுகிற, நான் பாவம் செய்தே, என் பாவங்களுக்காய் மன்னிப்பு உண்டா என்று சொல்லி, எஸ் லார்ட், ஆயக்காரனை போல அவன் அந்த ஜெபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆவியானவரே, நான் பாவி ஆண்டவரே, ஆவியான பாவியின் மேல மனம் இருங்குங்க என்று சொல்லி கேட்டானே, அந்த ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரித்தார். அந்த ஆராதனையை தேவன் அங்கீகரித்தது போல உங்க குறைகளை, உங்க குற்றங்களை தேவனுக்கு முன்பதாக அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். பவுல் சொல்றார், பாவிகளிலும் பிரதான பாவி என்றார். 14 நிருபங்களை எழுதினவர், அப்போஸ்தலர் என்று பெயர் கொடுத்தவர், அநேக நிருபங்களை எழுதி இன்னைக்கு ஒரு சாதனையாளராய் நின்று கொண்டிருக்கிற ஒரு வாயிலிருந்து வந்தது பாவியிலும் பிரதான பாவி என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறாரே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாம பேச்சு, தேவனுக்கு பிரியமில்லாம நடக்கிற காரியங்களை ஆண்டவர் இன்னைக்கு துக்கத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிறாரு. என் ஜனம், நான் இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். இந்த ஜனம் எனக்கென்று நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். இவர்கள் என் துதியை மாத்திரம் சொல்லி வருவாங்க, இவங்க என் துதியை மாத்திரம் சொல்லி வருவாங்க என்று சொல்லி ஏக்கத்தோடு பார்த்தா, இன்னைக்கு ஆண்டவர் வாயில துதிக்கிற வாயில இன்னைக்கு தேவனுக்கு விரோதமாய் பேசுகிற காரியங்கள், அசுத்தமான வார்த்தைகளை பேசுகிற காரியங்கள் எங்க ஜனங்கள் வாயில இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் துக்கத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிறார். என்னை சுத்திகரிங்கப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன். அன்னைக்கு எஸ்ரா தன் வாழ்க்கையில இருதயத்துல தீர்மானம் பண்ணினானே, அப்பா இன்னைக்கு நாங்க ஒரு தீர்மானம் பண்றோம் ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க உங்களோட ஒரு உடன்படிக்கை பண்றோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை ஆண்டவருக்கு முன்பதாக ஒப்பு கொடுத்து சரி செய்வீங்க அப்படின்னா ஒரு பலத்த அபிஷேகத்தின் காற்று, நீங்க எதிர்பார்க்காத காரியத்தை, உங்க மூளைக்கு எட்டாத காரியத்தை என் தேவன் செய்து முடிக்கிறவராய், நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் என் தேவன் செய்ய ஆயத்தமா இருக்கிறார்.
உங்க வாழ்க்கையை மீண்டும் வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு பெருகும்படியான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுகிறான். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். என்னை சுத்திகரிங்கப்பா, என்னை பரிசுத்தம் பண்ணுங்கப்பா. வெளியேறப்பட்ட கல்வாரி ரத்தத்தால் என்னை கழுவுங்க அப்பா. ஈசோப்பினால் என்னை கழுவுங்க அப்பா. என்னை ஒரு விஷயம், என் குணங்களை மாற்றுங்க, என்னுடைய எண்ணங்களை மாற்றுங்க, என்னுடைய பேச்சை மாற்றுங்க, என்னுடைய நடக்கைகளை மாற்றுங்க, என்னுடைய யோசனைகளை மாற்றுங்க, என்னுடைய வாயின் வார்த்தைகளை பரிசுத்தம் பண்ணுங்க, என் வாயின் காரியங்களை என்னை பரிசுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே என்று சொல்லி தேவனுக்கு முன்பதாக ஒப்பு கொடுக்கலாமா? ஹேஸ்லோ தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தெய்வீக பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ராஜாவும் பிரசன்னம் போதுமையா. எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை இன்னும் உம்மை அறியணுமே. இன்னும் கிட்டி இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ராஜாவும் பிரசன்னம் போதுமையா. வேற எதுவும் வேணாம்ப்பா. எப்போதும் எனக்கு அது மாத்திரம் எனக்கு போதும். உலகத்தில் இருக்கிற ஆஸ்திகள் சொத்துகள் எதுவும் எனக்கு வேண்டாம். என் ராஜா, என் படிப்பு, என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய கௌரவம் எதுவுமே எனக்கு வேண்டாம்ப்பா. உங்க பிரச்சனை மாத்திரம், உங்க பிரச்சனை மாத்திரம் எனக்கு போதும் டேடி. போதுமையா ராஜாவும் பிரச்சனை போதுமையா. எப்போதும் எனக்கு போதுமையா. எல்லா மலங்கள் படிதும் கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக சீக்கிரமா ஆண்கள் ஒருவரும் பெண்கள் ஒருவரும் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க முடியாது அன்பா கேட்கிறேன். சீக்கிரமா ஜெபிங்க. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். தேங்க்யூ ஜீசஸ். Praise the Lord. Amen. Thank you, Jesus. Thank you, Jesus. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். Hallelujah. Praise the Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah.
Jesus, 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 Jesus. Holy Ghost, Lord. Amen. Praise the Lord. Hallelujah, hallelujah. Praise the Lord. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹalleluya, ஸ்தோத்திரம். Praise. Amen. Praise the Lord. சகோதரரை யாராச்சும் ஜெபிப்போம். இதில் போட்டு praise. ஹalleluya, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். இப்படி நம்ம ஜெப நிலையில் இருக்கலாம். எல்லா முழங்கால் படிடுவோம். நம்ம ஒரு விண்ணப்பத்துக்காக நம்ம செபித்து அதுக்கப்புறம் சங்கீதத்துக்காக நம்ம கடந்து போகலாம். இன்றைக்கி நம்ம செபிக்க போகிற ஜெப விண்ணப்பம் வந்து கல்வித்துறைக்காக நாம் செபிக்க போகிறோம். அநேக பிள்ளைகளுடைய கல்வியினுடைய எதிர்காலம், இந்த பிள்ளைகள் படிக்கிற காரியம் தான் இந்தியாவின் எதிர்காலம் கரத்தில் இருக்கிறது. நீங்கள் நேற்று தினத்தில் மோகன் சி ஐயா பேசும்போது அநேக ஊழல்கள் கல்வித்துறையில் சரி எல்லா காரியங்களிலும் நடந்து கொண்டு இருக்கிறது. அதை நம்ம கேட்டிருக்கிறோம். தேவன் அதெல்லாம் மாற்றும் சீக்கிரத்தில் தேவ ஆவியானவர்
பிள்ளைகளுக்கு பள்ளிகளை திறக்கும்படியாய் சீக்கிரம் எல்லா காரியங்களையும் ஃபீஸ் கட்ட உண்டான காரியங்களை தேவன் சந்திக்கும்படியாக நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். பள்ளிகள் பார்த்திங்கன்னா 14 லட்சம் பள்ளிகள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது. சர்வதேச பள்ளிகள் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் பார்த்திங்கன்னா 410 இருக்கிறது. பல்கலைக்கழகங்கள் 900 இருக்கிறது. கல்லூரிகள் 40,000. அவர்கள் 32 கோடி பேர் மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் இந்த பிள்ளைகளை தேவன் பாதுகாக்க முடியாது, ஞானத்தை கொடுக்க முடியாது. இந்த கொரோனா நிமித்தமாய் அநேக பள்ளிகள் கல்லூரிகள்லாம் மூடப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியான நிலைமை காரியம் போய்கொண்டிருக்கிறது. தேவன் அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் திறக்கும்படியாக, பிள்ளைகள் நன்றாய் படிக்கும்படியாக, பிள்ளைகளுக்கு கட்ட வேண்டிய ஃபீஸ் தேவைகளை தேவன் கட்டும்படியாக, நீட் எக்ஸாம் எழுதின பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்படியாக, அதில் ஊழல் நடக்காம சரியாய் நேர்மையாய் காரியங்களை நடக்கிற பிள்ளைகளாய் தேவன் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் எல்லா கண்களை மூடி நம்ம எல்லாம் செபிக்கலாமா? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ண. ஆண்டவரே, எங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வித்துறைக்கா நான் செபிக்கிறேன். ஹல்லேலூயா. கல்வி மற்றும் மனிதத்துறை அமைச்சர் ரமேஷ் போக்ரியால் அப்படின்ற ஒரு மகன் அது கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறாங்க. தேவன் அவரை தொடும்படியாக கல்விக்கு பிள்ளைகளுக்கு உண்டான தேவைகளை என் தேவன் சரியா எல்லா காரியங்களையும் தேவன் சந்தித்து கொடுக்கும்படியா எல்லா கண்களையும் மூடி ஸ்தோத்திரம் பண்ணி தேவ சமூகத்தில் எல்லா ஆண்டவரையும் மன்றாடி செபிக்கலாமாங்க. தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம், இந்த கல்வித்துறைக்காக செபிக்கிறோம். ஒரு நல்ல சிலபஸ் கொண்டு வரட்டும், நல்ல திட்டங்களை கொண்டு வரட்டும், நல்ல பாடத்திட்டங்களை என் தேவன் கொண்டு வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல பாடத்திட்டங்களை எங்கள் கல்வி பிள்ளைகளுக்கு கொண்டு வரட்டும் ஆண்டவரே. நல்ல ஒரு சப்ஜெக்ட் அவையானவரே காரியங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்காக நான் செபிக்கிறேன். உண்மையாய் ஊழிய செய்ய, உண்மையாய் படிப்பு சொல்லி தரணும், உண்மையாய் காரியங்களை நடப்பிக்கணும். எங்க பிள்ளைகளை வாழ்வாதாரம் அவங்க கையில தான் இருக்கிறது. இந்தியாவினுடைய எதிர்காலம் அவர்கள் கைகளில் தான் இருக்கிறது. எஸ் லார்ட், உம்மை நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கொடான கோடி நன்றிகளை ஸ்தோத்திரங்களை நாங்க ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. Thank you Lord, thank you for your wonderful Holy Ghost. ஆவியானவருடைய வல்லமை இறங்கணும் ஆண்டவரே. Thank you for your presence Lord. ஆவியானவருடைய மகிமை இறங்கட்டும், ஆவியானவருடைய வல்லமை எங்களுக்குள்ளாய் காணப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த பிள்ளைகளுடைய வாழ்வாதாரங்களை ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகளுக்கு கட்ட வேண்டிய ஃபீஸ் தேவைகளை சந்தித்து கொடுப்பீராக. நல்ல ஞானத்தை தாங்கப்பா, நல்ல அவங்களுக்கு அவங்க இருதயத்துக்கு ஏற்ற ஆவியானவரே கோர்ஸ் எடுத்து படிக்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. தேவ மகிமை இந்த பிள்ளைகள் மேல இறங்கட்டும். கல்வித்துறை அமைச்சருக்காய், மனிதநேய அமைச்சருக்காய் நான் ஜெபிக்கிறேன். அவங்க ஞானத்தை கட்டளிடுங்க. பிள்ளைகளுக்கு என்ன சிலபஸ் கொடுக்கணும்னு சொல்லி ஞானத்தை தாங்கப்பா. வேண்டாத காரியங்களை அப்பையானவரை ஜாயின் பண்ணாதபடிக்கு, பிள்ளைகளுக்கு தேவையில்லாத பாடங்களை உள்ள துணிக்காதபடிக்கு என் தேவன் நேர்மையாய் அவையானவரே பொதுநலமாய் எல்லாருக்கும் சமமான ஒரு பாட திட்டங்களை எங்க அந்த பிள்ளை மகன் கொண்டு வர என் தேவன் நீங்க அனுக்கிரகம் பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். ஒரு ஆளுகைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கல்வித்துறைக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்க கல்வித்துறையில் ஒரு மாற்றம் வரட்டும் ஆண்டவரே. ஒரு கல்வித்துறையில் ஒரு மாற்றம் வரட்டும். இதன் மூலியமா இந்தியாவின் வாழ்வாதாரங்கள், எதிர்கால காரியங்கள் ஆசீர்வாதமான காரியமா மாறட்டும். எல்லா துறைகளிலும் எங்க பிள்ளைகள் அமரட்டும் ஆண்டவரே. எல்லா துறைகளிலும் எங்க பிள்ளைகள் சாதிக்கட்டும் ஆண்டவரே. விசேஷமாய் தேவனை அறிந்த பிள்ளைகள் எல்லா துறைகளிலும் வந்து அமரட்டும். எல்லா விதமான ஆண்டவரே ஜாப்ல வந்து அவங்க உட்காரணும் ஆண்டவரே. என் தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை, ஞானத்தை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை கட்டளிடும்படியா ஜெபிக்கிறோம். அவர் விசேஷமாய் ஆண்டவரே இந்த ஆன்சர் ஷீட் கரெக்ஷன் பண்ணுகிற ஒவ்வொரு டீச்சர்ஸ் மேல, அவையான ரிசல்ட் கொடுக்கிற ஒவ்வொரு துறைகள் மேல தேவ மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. லஞ்சம் வாங்கிட்டு பாஸ் அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யாம அப்பா ஸ்தோத்திரம், மாற்று லஞ்சம் வாங்கிட்டு அவையானவரை அவங்களை பாஸ் பண்ணி விடுகிற காரியங்கள், அவங்களை அப்படிப்பட்ட காரியங்கள் சர்டிபிகேட் கொடுக்கிற காரியங்கள் எல்லாம், அந்த காரியங்கள் எல்லாம் மறைவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் சபையாராய் இணைந்து ஜெபித்து இருக்கிறோம். அற்புதங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்திருக்க. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்படி எல்லாம் எழுந்து நிற்போம். நம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்க போகிறோம். கொஞ்சம் எழுந்திருக்கும் போது சகோதரிமார்கள் கொஞ்சம் அந்த பைபிள் எல்லாம் தூக்கி மடியில் வச்சுக்கோங்க. உங்கள் பேகு அதெல்லாம் கொஞ்சம் மடியில் வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. வாரத்தில் ஒரு நாள் தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்க. சீக்கிரத்தில் நம்ம சபை கட்டி விடுதலையாக ஃப்ரீயாக உட்காந்து தேவனை ஆராதிக்கிறதுக்கு, தேவன் வழிவாசல்களை திறக்கும்படியாக கொஞ்சம் ஃபார்வர்ட் முன்னாடி வந்துருங்களேன். ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டு வந்துருங்க. பின்னாடி கொஞ்சம் எல்லாம் இடுக்கமாக உட்காந்துருக்குறாங்க. ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டு வந்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 2. எல்லாம் எடுத்துட்டிங்களா? ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். அவர்கள் கட்டுக்களை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். சேர்ந்து வாசிப்போம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமேன். யாவரும் முழங்கால் படியிடுவோமாக. கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. எங்களை அருமையை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 2வது வாரத்தில் கூட ஆண்டவரே நாங்கள் உம்மை சபையாக கூடி உம்மை பாடி மகிமைப்படுத்தினோம். நீர் மகிமைப்பட்ட ஆண்டவரே நீங்க இப்படிங்க கொஞ்ச நேர செய்தியா இருக்கலாம். ஆண்டவரே நான் அல்ல, நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். வாயை திறப்பது அடிமையா இருக்கட்டும், பேசுவது நீங்களா இருக்கட்டும். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இது பிரயோஜனமா இருக்கணும். விருத்த சேதனப்பட்ட இருதயத்தையும் செவியும் கட்டளையிடுங்க. சிந்தனைகள் சிதறடிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. ஒரே சிந்தையா ஏகோபித்து வசனங்களை கவனிக்கிறவர்களாய் மாற்றுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி இருக்கிறேன். சத்தியத்தை அறிய கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உண்மையாலுமே நீண்ட நாளைக்கு பிறகு இவ்வளவு கூட்டங்கள் கூடுவது எவ்வளவு சந்தோஷம். நமக்கே இத்தனை சந்தோஷம்னா ஆண்டவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாருங்க. இன்னும் இதை போல 2 மடங்கு கூட்டத்தை சேர்த்து நம்ம மேலறையில் என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். தயவு செஞ்சு நீங்கள் எல்லாரும் செபிங்க. படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக சபை கட்டி கொண்டு இருக்கிறது. அதை கட்டி முடிக்கும்படியாக நீங்கள் எல்லாரும் ஜெபிங்க. அடுத்த வருடத்தில் நம்ம மேலே ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நான் ஆண்டவரத்தில் ஆண்டவரை என்ன கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த சங்கீதத்தை ஈற்றியவர் வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனாலும் இந்த சங்கீதத்தை ஈற்றியவர் சொல்லுகிறார், ஜாதிகள் இன்னைக்கு கொந்தளித்து கொண்டு இருக்கிறது. ஜனங்கள் என்ன செய்கிறாங்களாம்? விருதா காரியத்தை சிந்திக்கிறாங்க. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் அநேக காரியங்களை குறித்து மோகன்சி ஐயா நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அது மூலமாக நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு நாங்கள் செபித்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் செபக்குழுவில் நீங்கள் தவறு விடாமல் பாருங்கள். நிறைய உலகத்தில் நடக்கிற காரியங்களை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவரல்ல, அவர் மூலமாய் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அதையெல்லாம் அறிஞ்சு நம்ம என்ன செய்யணும்? செபிக்கணும். ஜாதிகள் கொந்தளித்து கொண்டு ராஜாக்கள் ஏகமாய் காரியத்தை தான் அரசாங்கம் இன்னைக்கு சிந்தித்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ காரியங்களோடு இருக்கணும். இந்த நிலையில
தங்களுடைய தங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும், நம்ம சுகக்கணும்னு சொல்லி பலங்களை சிந்திக்கிறாங்க. ஆனா உலக மக்களுக்கோ வியாதிக்காரருக்கோ அவங்க இப்படி கொந்தளித்து கொண்டு இருக்காங்க. எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ பிள்ளைகள் கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலே வியாதியோடு வியாகுலத்தோடு இருக்கணும். இந்த நிலையில அவர்கள் என்ன செய்யறாங்க? தங்களுடைய இஷ்டப்படி தங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும், நம்ம சுகமா இருக்கணும்னு சொல்லி பல காரியங்களை யோசித்துக் கொண்டு இருக்காங்க, பல காரியங்களை சிந்திக்கிறாங்க. ஆனா உலக மக்களுக்கோ வியாதிக்காரருக்கோ கொரோனாவுக்கோ அவங்க என்ன செய்யறதில்ல, பாடுபட்டதாகவே தெரியல. அவங்க இப்படி கொந்தளித்து கொண்டு இருக்காங்க. ஆண்டவருக்கு விரோதம் காலத்தில் அப்படித்தான் யோனா அவர்களுக்காக நம்ம நம்ம போய் போர் செய்ய சொல்லி உங்களை சொல்லல, முழங்காலில் நின்று தேசத்துக்காக கண்ணீர் வடிங்க, ராஜாக்களுக்காக முழங்கால் யுத்தம் செய்யுங்க, அதிகாலை எழுந்திருங்க. ஆண்டவரே, என் தேசத்திலே இப்படி ஊழல் நடக்கிறது, என் தேசத்திலே லஞ்சத்துல ஓடுது ஆண்டவரே. பெரிய பெரிய உத்தியோகத்தர்கள், டாக்டர்கள், வக்கீல்கள், இப்படியாக போலீஸ் துறை எல்லாமே லஞ்சத்துல தான் ஓடுது. கல்வித்துறை எடுத்தா லஞ்சம். எங்க போனாலும் கொரோனா வியாதியில போயிருக்காங்க, அவங்க கிட்ட லஞ்சம் பிடுங்குறாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க நினைச்சு பாருங்க. அந்த மக்களோ வேதனையோடு இருக்காங்க. லஞ்சம் லட்சக்கணக்கில், அட்மிட் ஆகும்போது 50,000 ஆகுங்கிறாங்க, வெளியே வரும்போது 2 லட்சம் கொடுங்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்க? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்னைக்கு ஜாதிகள் கொந்தளித்து கொண்டு ராஜாக்கள் ஏகமாய் ஆலோசனை பண்றாங்க. ஆனா ஆண்டவர் அதற்கு அப்புறம் கீழ் வசனம் சொல்றாங்க பாருங்க, 6 8 வரைக்கும் படிங்க. பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவங்க நமக்கு விரோதமாகவோ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவோ எழும்பினா ஆண்டவர் சும்மா விட மாட்டார். ஆண்டவர் அவர்களுக்கு நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவின் அபிஷேகம் பண்ணி வைத்தேன். தீர்மானத்தின் விவரம் உறவினர்கள் எழும்புறாங்களா, அரசாங்கம் எழும்புதா, அக்கம் பக்கத்துக்காரங்க எழும்புறாங்களா, நண்பர்கள் எழும்புறாங்களா, பயப்படாதீங்க. அவர் நம்மை ஜெனிப்பித்து இருக்கிறார், அவர் நம்மை உயிர்ப்பித்து இருக்கிறார், அவர் மூலமா தான் நம்ம வந்திருக்கிறோம். அவர் நம்மளோடு இருக்கும் பொழுது நம்ம ஏன் பயப்படணும்? நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை ஜெனிப்பித்தேன், ராஜாவாக நான் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன், நீ பயப்படாத என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அதிகமான எச்சரிப்பை கொடுத்து கொண்டு இருக்கிறார். நம்ம நிச்சயமாக அவரை பற்றி கொள்ளும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டாம்? பயப்படவே வேண்டாம். அதே போல நீதிமொழிகளின் புஸ்தகம் 24:2 படிப்போம். பார்த்தீங்களா? அவங்க இருதயம் என்ன பேசுமா? கொடுமை தான் பேசும். அவருக்கு வாய் தீவனை தான் பேசும். இன்னைக்கு யாரு உண்மையை பேசுறாங்க? யாரு ஆண்டவர் உண்மையாக ஆட்சி செய்யறாங்க பாருங்க? கொடுமையானது தான் பேசுறாங்க, தீவனை தான் பேசுறாங்க. இன்னைக்கு பொல்லாத ரவுடிகளுக்கும் வேண்டாத ஆர்எஸ்காரர் தீவிரவாத இவர்களுக்கெல்லாம் உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்காங்க. ரவுடிகள் 1000 பேர் இருக்காங்களா இந்தியாவில்? தமிழ்நாட்டில் 300 பேர் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் அரசாங்கம் உறுதுணையா இருக்குது. தைரியமா போய் கொலை செய்யறாங்க, வெட்டிட்டு வர்றாங்க. பார்த்தீங்கன்னா கொடுமை. 2 வாலிப பிள்ளைகளும் ஒரு 13 வயசு பிள்ளைகளும் எப்படியாக கொடுமையாக கொல்லப்பட்டாங்கிறது எல்லாம் பார்த்துருப்பீங்க நியூஸில். எவ்வளோ பரிதாபம்! எப்படிதான் மனசு வருது தெரியல. அந்த குழந்தைகளை பிடிச்சி சின்னாபின்னமாக்கி கொன்று. ஆனால் அரசாங்கம் அந்த கொன்னவனுக்கு அரசாங்கம் உறுதுணையா இல்லை, செஞ்சானே துன்மார்க்கு அவனுக்கு தான் இன்னைக்கு உறுதுணையா இருந்து கொண்டு இருக்காங்க. பாருங்க எவ்வளவு கொடுமையா இன்னைக்கு அரசாங்கம் போய்கொண்டு இருக்கிறது. அதுதான் சொல்றார், நீங்க பயப்படாதீங்க, நான் உன்னை அபிஷேகம் பண்ணி வைத்தேன், நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று. அது மாத்திரமல்ல, சங்கீதங்களின் புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 2-5 வரைக்கும் படிப்போம்.
பார்த்துங்க, இந்த இடத்துல கூட தாவீது பெலிஸ்திய தாவீதின் ஊரில் பிடித்த போது யோனாத் ஏலாம் நிக்ரோம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது படைய ராகத்தாளினுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். இவர் பெலிஸ்தியர் தாவீதை காத்தூரில் பிடிச்சிட்டாங்க. அப்பொழுது இவருக்கு விரோதமாக எழும்புகிற இந்த காரியத்தை குறித்து தான் பேசுறாரு. தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குறாங்க. தாவீதுக்கு விரோதமாக ஒவ்வொரு நாளும் யுத்தம் செஞ்சாங்களாம். ஒவ்வொரு நாளும் யுத்தம் செய்து அவர் ஒடுக்குறாங்க. ஆனா தாவீது சும்மா இருக்கவில்லை. அவர் என்ன செய்யறார்? தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாமிசமானவன் எனக்கு என்ன செய்வான். பாருங்க, எனக்கு விரோதமா வந்துருச்சுன்னு சொல்லி அதையே நினைச்சிட்டு தாவீது அமர்ந்திருக்கவில்லை. அவர் ஆண்டவரை நோக்கி உம்மை புகழ்வேன் அப்பா, உம்மை நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி அவரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு விரோதமா எழும்பினவர்கள் என்ன செஞ்சாங்க? பின்னிட்டு ஓடி போயிட்டாங்க. அவர் பெரிய ராஜாவாக உயர்த்தப்பட்டார். இன்றைக்கு நமக்கு விரோதமா எழும்புகிறவர்களுக்கு நாம் விரோதமா எழும்ப கூடாது. அவர்களுக்காக என்ன நம்ம ஜெபிக்கிறவர்களா தான் இருக்கணும், யுத்தம் செய்கிறவர்களா இருக்கக்கூடாது. அதே போல மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். படிமா படி. பார்த்தீங்களா, ஆண்டவர் இந்த இடத்துல அதுக்கு முன்னாடி வசந்த வாசி பார்த்தீங்கன்னா அற்புதம் செய்கிறாரு. ஆனால் அற்புதம் செய்கிறாரு, நிறைய பேர்த்து வியாதியை குணமாக்குறாரு, நொண்டியை நடக்க வைக்கிறாரு, செவிடரை கேட்க வைக்கிறாரு, அற்புதம் தான் செய்கிறாரு. ஆனால் ஆண்டவரையும் அவங்க விட்டு வச்சாங்களா, அவருக்கு விரோதமாக எழும்புறாங்க, ஆலோசனை பண்ணுறாங்க, ஏரோதியரோட போய் அவரை கொலை செய்யும்படி ஒப்பு கொடுக்குறாங்க. ஆண்டவருக்கே விரோதமாக எழும்புனா நம்மெல்லாம் எந்த மூலை? நமக்கெல்லாம் விரோதமான பல காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இந்த கடைசி நாட்களிலே ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபத்தை விட்டு விடாதபடி ஒவ்வொருவரும் முழங்கால் யுத்தம் செய்யுங்க. ஆண்டவர் தேசத்தை நம்ம கையில் கொடுத்து இருக்கிறார். தேசத்துக்காக நம்ம ஜெபிப்போம். அது மாத்திரம் இல்லை, சங்கீதம் 96 10-13 வரைக்கும் படிப்போம். படிமா. பார்த்தீங்களா, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தர் ஆளும் பொழுது பூச்சக்கரமே என்ன செய்யாதான்? அசையாமல் நிலை பெற்று இருக்கும் என்று சொல்லுகிறார். அசையாதபடி உறுதிப்பட்டு அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார். ஜாதிகளுக்குள்ளே நீங்க போய் சொல்லுங்க, ஆண்டவர் வரப்போகிறார், ஆண்டவர் நிதானமாய் நியாயம் தீர்க்க போகிறார் என்று சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச புறஜாதிகிட்ட எல்லாம் நீங்க சொல்லுங்க. வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்கும். அவர் வருகிறார்னு தெரிஞ்சுட்டா வானமெல்லாம் கம்பீரிக்குமா, சமுத்திரம் கம்பீரிக்கும், மகிழுமா. அது மாத்திரம் இல்ல, நாடும் அதில் உள்ள யாவும் கலிகூரும். அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கம்பீரிக்குமா, காட்டு விருட்சங்கள்லாம் சந்தோஷப்படும், ஆண்டவர் வரப்போகிறாருன்னு. ஏனென்றால் அதுக்கு பாவம் செய்யல, அதுக்கு பாவம்னா தெரியாது, ஐந்தறிவு படைச்சது. ஆனா ஆண்டவருடைய வருகை குறித்து அவர்கள் சந்தோஷப்படும். ஆனா இன்னைக்கு மனுஷராகிய நம்ம தான் ஆண்டவர் இன்னைக்கே வந்துட்டா கூட நிர்விச்சாரம் தான், அசட்டைத்தனம் தான். ஆண்டுடைய வருகை குறித்து பயமில்லாமல் இருந்து கொண்டு இருக்கிற எத்தனை சத்தியங்கள் புகட்டப்படுகிறது. அதை கேட்டு கூட இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? நிர்விச்சாரமாக இருக்கிறோம். தயவு செஞ்சு நம்ம எல்லாரும் ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் மாறணும். கடைசியாக சங்கீதம் 2:10-12 படிப்போம். பார்த்துங்க, ராஜாக்களே உணர்வடையுங்கள், தேசத்தின் ஜனாதிபதிகளே நீதிபதிகளே உணர்வடையுங்கள். அவர் வரப்போகிறார், அவர் உலகத்தை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். நிச்சயமாகவே அவர் வருகைக்கு நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும்னா அவர் பாதத்தை நம்ம முத்தம் செய்ய வேண்டும், அவரோடு கூட நம்ம அண்டிக்கொள்ள வேண்டும். ஒரே ஒரு வசனத்தை வாசி முடிப்போம். பிரசங்கி 3:15 படிப்போம். பிரசங்கி 3:15. நடந்ததே இப்பொழுதும் நடக்கிறது,
இனி நடக்க போகிறதும் முன்னமே நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். பாருங்க, முன் நடந்தது தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. இப்போ நடக்க போகிறது தான் முன்னாடி நடந்தது. ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? விசாரிக்க போகிறார். இப்பொழுது அந்த நாட்களிலே நடந்த எல்லா காரியங்களும் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. இதை குறித்து நம்ம பயப்படாதபடி, கலங்காதபடி ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இவைகளுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கிற வீரர்களாய், வீராங்கனைகளாய் மாறுவோம். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கென்று ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்துவோம். தயவு செஞ்சு நீங்கள் யாருமே சத்தியம் டிவி தவற விடாதீங்க. சனி ஞாயிறில் 7 to 9 நிறைய வார்த்தைகள் நமக்கு புகட்டப்படுது. நல்ல வார்த்தைகள், உலக செய்திகள் நிறைய கொடுக்கிறாரு. அதை வாங்கி உட்கொண்டு அதன்படி ஜெபியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மோகன் சிலாசசியாவுக்காக கூட நீங்கள் அதிகமாக ஜெபிங்க. அவருக்கும் விரோதமாக இன்னைக்கு நிறைய எழும்பிக் கொண்டு இருக்காங்க. ஆனால் அவர் பயப்படுறதில்லை. அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொருவருக்காகவும் செபியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யாவரும் கண்களை மூடுவோம். சோதரங்க தாவேமை சோதரிக்கிற ஆண்டவரே, அப்பா, ஒரு சிறிய செய்தி ஆண்டவரே மக்களுக்கு புகட்டும்படியாக அடிமையோடு இடைப்பட்டீர். நான் அல்ல, நீங்கள் பேசுனீங்க. இது கேட்டவர்களுக்கு நிச்சயம் இது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறப்பா. உன்னுடைய வார்த்தைகள் ஒன்றும் வீணாய் திரும்புவதில்லை. எல்லார் இருதயத்திலும் நீங்கள் பேசி இருக்கீங்க. அதன்படி அவர்கள் நடக்க உதவி செய்யுங்க. கோடான கொடி சோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. சாட்சி நேரம். கர்த்தர் உங்களை சாட்சியாக நிறுத்திருப்பார் என்றால் சுருக்கமாக சபை நடுவில் சொல்லும்படி அன்பா கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லாஸ்ட் மந்த் 21 24 வரைக்கும் எனக்கு எக்ஸாம்ஸ் வச்சாங்க. அந்த டைம் ஃபுல்லாக ரொம்ப நெருக்கடியான சுச்சுவேஷன். பட் எக்ஸாம் நல்லபடியாக எழுதினேன். நடுவில் நான் எப்படி சொல்கிறதுனா, எனக்கு எந்த எக்ஸாம் வந்து ரொம்ப டஃபஸ்ட் அப்படின்னு நான் நினச்சேனோ அந்த எக்ஸாமுக்கு ஆக்சுவலாக என்னால் சரியாக ப்ரிப்பேர் பண்ண முடியல. பட் நான் ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். நான் படித்தேன். கடவுளே, நான் உண்மையாக எழுதுறேன், உத்தமமாக எழுதுறேன். கேட்டாலும் ஆன்லைன் எழுதுனா எல்லாம் நீங்கள் பார்த்து அசைன்மெண்ட் மாதிரி தானே எழுதிப்பீங்க, இதில் என்ன இருக்குது அப்படி சொன்னாங்க. கேட்குற எல்லாருமே அப்படி தான் சொன்னாங்க, என் கூட இருக்கவங்களும். ஆனால் எனக்கு மட்டும்தான் அது எக்ஸாம் மாதிரி இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி எழுதி அந்த சப்ஜெக்டில் தான் அதிகமாக ஹையஸ்ட்டாக ஸ்கோர் பண்ண வச்சார். அண்ட் தென் 86% ஓவரால் ஸ்கோர் பண்ண வச்சுருக்காரு. கர்த்தருக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய பலவீனத்துலேயும் கர்த்தர் என் கூட இருந்தார். முந்தானத்து ஆட்சியம்மா வந்து ஜீவனை பார்க்கும் கிருபை மேலானது சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ஆல்ரெடி நிறைய டைம் நாய் கிடச்சிருக்கு. நான் நேற்று வந்து வழியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாய் ரொம்ப டான்ஸ் பண்ணி உற்சாகமாக இருந்துச்சு. நான் நினச்சேன், நான் எப்பவுமே ரிட்டர்ன் போகலான்னு நினைப்பேன். பட் வந்து நான் யோசிப்பேன், எஸ்பா நான் உங்களுக்கு வேணும்ல, அப்போ நீங்கள் என்னை காப்பாற்றணும் அப்படி சொல்லிட்டு நினைப்பேன். அதே போல் ஜீவனை பார்க்கலாம் கிருபை மேலானது சொல்லிட்டு போனேன். எனக்கு முன்னாடி பாப்பா வர நின்றுட்டுருக்கான். அவனையும் அதை பார்த்து டான்ஸ் ஆடிட்டுருக்கு. நான் போகிறதுக்குள்ளே அது வந்து பின்வாங்கி போயிடுச்சு, ஒரு ஓரமாக ஒதுங்கி போயிடுச்சு. அப்போ தான் நினச்சேன், நம்ம பின்வாங்கினா அந்த வார்த்தை சுவாசிக்காமல் போயிருந்துருக்கோம் அப்படி சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த நாய் அமைதியாகிடுச்சு. நான் போயிட்டு வந்துட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் உயிரை இவ்வளோ தூரம் அவர் ரொம்ப ரொம்ப அருமையாக நினச்சி என்னை காப்பாற்றிட்டு வரமோ அதுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் டெலிவரிக்காக ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். பாப்பா நின்னதுலேருந்து டெலிவரி ஆகிற வரைக்கும் கடைசியில் பெயினே வரல, ஆப்ரேஷன் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து சொல்லிட்டாங்க. அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. டேட்டும் வந்துடுச்சு, இன்னும் பெயின் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அன்னைக்கு மதியம் 1 மணிக்கு தான் பெயின் வந்துச்சு. சிஸ்டர், எனக்கு பார்த்த ஒரே ஒரு சிஸ்டர் வந்து ஹிந்து தான். ஆனால் அவங்க எதுக்காக என்னோட ஸ்டொமக்கில் கை வச்சு ப்ரேயர் பண்ணாங்கன்னே தெரியல. ப்ரேயர் பண்ணி தான் ஆரம்பித்தாங்க. 3 நிமிஷத்தில் பாப்பா சுகப்பிரசத்தோடு பிறந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு எனக்கு. நான் கர்த்தருக்கு தான் நன்றி சொல்லணும். நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணேன். ஆனால் நான் வந்து இப்போ ப்ரேயர் பண்ணது என்னமோ எப்படி சொல்கிறது, அவருக்காக நேரம் ஒதுக்கி நான் இது வரையும் பண்ணலை. எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் பண்ணனே தவிர அவருக்காக நேரம்
அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் இப்பொழுதாக. அப்படி சகோதரர் ஆலயத்தில் வந்து குறிப்பிட்ட அவர் நேரத்துக்கு கரெக்டாக வந்துடுறாரு. கரங்கத்திட்டு நடி சுத்தம் உற்சாகத்தோடு அவர் காரியத்துக்கு கரெக்டாக வந்துடுறாரு. அன்றைக்கி வந்து திருமணத்துக்காக என்ன பண்ணிட்டாரு, அறிக்கை வாசிக்கிறமேன்னு சொல்லிட்டு கரெக்டாக ரெண்டு வாரம் வந்தார். அப்புறம் நின்று போயிட்டார். அப்புறம் வந்தார், மாமா நீ பேர் கரெக்டாக வந்துடுறேன், எனக்கு இங்கே ஏன் தெரியுமா எனக்கு குழந்தைக்கு பேர் லிஸ்ட் வைக்கணுமே, பேர் சுட்டு வரணும் அப்படின்னு இருக்காரு. அதனால் மகன் என்ன பண்ணணும், பிடிச்சி இழுத்து வந்துடணும். ஏன்னா வேலையில் விட்டுட்டு பாப்பா நீ என்ன பண்ண, அப்போ தான் குழந்தைய ஆஸ்வதிப்பார், உங்களையும் ஆஸ்வதிப்பார். ஏன்னா 6 நாளும் கொடுத்துருக்காரு. அந்த ஒரு நாளில் தேவனுக்கென்று வைராக்கியமாக இருப்பதற்கு அந்த கத்தரை ஒரு நாள் கூட எங்களை 2.5 மணி நேரம் தான், அதில் 2.5 மணி நேரம் சாப்பிட்றீங்க, 2 மணி நேரம் தான் அதுக்கு வர்றீங்க. அதனால் அதை கத்தரோடு இணைந்து கொள்ளவும் கத்தரை ஆஸ்வதிப்பாருங்க. துண்டு தெரியா நல்லா இருக்கும். வலதுக்கு இந்த பிள்ளைக்கு நேராக நீட்டுவோமாக. இந்த கத்தருக்கு கொடுத்த ஈவன் நினைவு விசுவாசிக்கிறீங்களா? சத்தமாக சொல்லுப்பா. காது கேட்கல, விசுவாசிக்க கேட்கலையா? சத்தமாக சொல்லு. கத்தர் இந்த பிள்ளையை தேவனுக்கேற்ற ஒழுங்கில் படியும் வாழ்த்தைப்படியும் பிள்ளையை ஊற்றி படைப்பீங்களா? ஊற்றி படைப்பியாமா டெய்லி? ஏன்னா இவங்க போயிடுவாப்பில், நீ தான் அதுக்கு பாதுகாக்கணும், நீ தான் ஜெபம் பண்ணணும். இந்த குழந்தைக்கு ஒவ்வொரு நாளும் வேதவசனம் சொல்லி ஜெபிக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் வலதுக்கு இந்த பிள்ளைக்கு நேரம் நீட்டுவோமாக, ஜெபிப்போமாக. எங்கள் பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அருமையான இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். அருமையான டேவிட்டும் கிறிஸ்டியும் கர்த்தர் வைக்கிறோம் அப்பா. நீ நல்லவர் வல்லவர் வாக்குமாரா தேவனாக இருக்கிறபடினாலே இந்த பிள்ளை திருமணத்தில் இணைக்கப்பட்டு ஆண்டவரே வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டாக்கும்படியாக பிள்ளைகள் கர்த்தரோட சுதந்திரம் கற்பத்தில் கனியோ அவரால் கிடைக்கும் பலன் சொன்ன கர்த்தர், மலடியை வெள்ளத்தை ஆக்கி சந்தோஷமாக குடியிருப்பு சொன்ன வாக்கு பண்ண கர்த்தர், மலருடைய பிள்ளத்தை மாற்றி அமைத்து பிள்ளத்தை குறித்து பிள்ளையோடு கூட பெற்றோரும் கூட வந்து இந்த பிள்ளைக்காக அடரே சமூகத்தில் வந்திருக்கிறார்கள். அப்படின்னாலே இந்த பிள்ளை ஆஸ்வதியும் கரம் நீட்டி அற்புதமான காரியங்கள் நடப்பக்க உதவி செய்யும். தொடர்ந்து பலப்படுத்தும். தேவ கரம் குழந்து அதிசயம் விளங்கப்படும். தேவ ஆஸ்வதம் பிள்ளையோடு தங்கி தாபரிக்கிறோம். தர்மியான மகளை அடரே பிரதர்சம் செய்து நாமத்தை மைப்படும்படியாக கத்தர் செய்கிற மையனாலே கொதிரையாம். தர்மியான குழந்தையை பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே பெனியன் என்று பேர் சொல்லி ஆசீர்வதிக்கிற மையா. நீ நல்லவர் வல்லவர் வாக்குமாரா தேவனாக இருக்கிறபடினாலே ஆசீர்வதிக்கிற தேவனாக சொல்லுவோம். இந்த பிள்ளை மேலும் கரம் நீட்டப்படுவதாக, பாதுகாப்புக்காக கடந்து வருவதாக, வியாதிக்கு பாதுகாக்கும் உதவி செய்யும். வர நாட்களே உமக்கு பயன்படுத்துகிற பாத்திரமாக மாற உதவி செய்யும். அருமையான மகளை பெற்றெடுத்த அருமையான மகளுக்காக ஜெபிக்கிறோம். உங்கள் கரம் கூடந்து விடையாம். இனி அப்படி இராதபடி கத்தை அதிகமாக தேடவும் ஜெபிக்கவும் ஏற்ற வாசிக்கவும் உமோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளையை மாற உதவி செய்யும். தொடர்ந்து நீ பொருட்படுத்திக் கொள்ளும் பிறகாக செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினுடைய ஜெபத்தகப்பனே, ஆமேன் ஆமேன். கரங்களை தட்டி பென்னிஷ், ஒரு பேர் பென்னிஷ் வச்சிருக்கிறாங்க. கர்த்தர் அந்த மகனை ஆசீர்வதிக்கும்படியாக உங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த குடும்பத்துக்காக இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிகமாக வளரணும் என்று சொல்லி நீங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். மகன் பேர் பென்னிஷ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சின்ன ஒரு அறிவிப்பு. சபை கட்டுமான பணிக்கு இந்த உண்டியல் கொடுத்துருக்கிறோம். இந்த கொடுக்காதவர்கள் நீங்கள் கொடுத்து உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேகர் பொருத்தனை பண்ணி இருக்கிறீங்க. அந்த பொருத்தனைகளை நிறைவேற்றும்படியாக அந்த கட்டுமான பணிக்கு உண்டான உதவிகள் அது ரொம்ப எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாவரும் எழுந்திருப்போம். நம்ம கர்த்தருக்கென்று காணிக்க படைக்க போகிறோம். மத்தியில் இருக்கிற மகள் நமக்கு யாகேல் வந்து பாடல் பாட போகிறாங்க. எழுந்திருப்போம். கர்த்தருக்கென்று காணிக்க படைக்கலாம். எழுந்திருப்போம். உண்டியல் உண்டியல் எத்திங்க முன்னாடி வைங்க. பாட சொல்ல
சென்டரா வச்சிருக்கேன். பாப்பா கொஞ்சம் பாப்பா பாப்பா நாட்கள் உலாவிக்கணும் பெரிய செய்யும். இயேசு கிறிஸ்து என்பனம் தெரிஞ்ச தகப்பனே, ஆமென். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்தவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், சொத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், சொத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். குடும்பத்தோடு ஆராதிப்பேன், சொத்திர பலியோடு ஆராதிப்பேன். குடும்பத்தோடு ஆராதிப்பேன், சொத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். உம்மழகான கண்கள் என்ன கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாக அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்ன கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி ஏத்துக்கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்ன கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நாள் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்ன வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன்.
ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? நடத்துகின்றவர், என்னை பாதுகாக்கவர், என் நேசனீரே, என்னை விட்டு கொடுக்காதவர். நடத்துகின்றவர், என்னை பாதுகாக்கவர், என் நேசனீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போது கிருபை மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போது கிருபை மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாக்கவர், என் நேசனீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாக்கவர், என் நேசனே. நான் தலை குனிந்த போது என்னோடு வருகிறீர், நான் குனிந்த இடத்திலே தலையை உயர்த்தி நடத்துகிறீர். நான் தலை குனிந்த போது என் கூட வருகிறீர், நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தீர். நான் விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், பாதுகாத்தவர், என் நேசனீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாக்கவர், என் நேசனீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர், நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கிறீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என்னை வாழ்வில் தருகிறீர், நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கிறீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாத்தவர், என் நேசனீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாத்தவர், என் நேசனீரே. கை தர மாட்டீங்களே? சொல்லி சொல்லி கேட்க வேண்டியதாப்பா. எங்கள் பரிசுத்தமுள்ள தகப்பனே, இவள் நேரம் பாதப்படாமல் காத்திருந்து பாடவும் துதிக்கும் ஆராதிக்கும் சங்கீதத்தை கேட்கவும் சாட்சி சொல்லவும் மக்களுக்கு காணிக்கை படைக்கவும் வேதவஸ்தை கேட்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இப்படி வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு நன்மை நினைத்து பார்க்கிறோம். தேவ கிருபை சுந்தராக எப்படி வாழ வேண்டும், எப்படி ஜீவிக்க வேண்டும் சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறது. அப்படி வாழ ஒவ்வொரு அர்ப்பணித்து உமக்கண்டு கடிக்குடுகளாய் காணப்படுவதை செய்யும். தொடர்ந்து பலப்படுத்தும். என்ன நோக்கத்தை அழைத்து வந்தீரோ நோக்கத்தை நிறைவேற்றுக்கு சோதனை நாளை பிள்ளை கடந்திருப்படுத்த போகிற அப்படினாலே மேக சமூக அக்கிரிசியத்தை மீது சந்திக்க வேலை கல்வரத முடியும் பரிசுத்தப்படுத்தி காத்துக்கொள்ளும் மீதியான சமீரம் இயேசு கிறிஸ்துவை நம் தகப்பனே ஆமே. இறுதி கை சொல்வோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தடைப்பட பரிசுத்தமாக உள்ளோம். வாடி நடத்துகிற யூத் மீட்டிங்களோடும் மாலை நடக்கிற சகோதர குடிக்கோடும் இப்பொழுதும் எப்பொழுது சதா கலசு கனப்படுத்தி பயன்படுத்துவாராக. ஆமே. அல்லேலூயா. துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா. துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். Hallelujah, 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 hallelujah. சமாதேவன் குறிப்பாக அருமையான டேவிட் உங்களுக்காக இனிப்பு வாங்கி வச்சிருக்காரு.